ஐயோ, என்னங்க இது? குழந்தை இப்படி படுக்க வச்சிருக்கீங்க? பால் குடிக்கிற பச்சை குழந்தை இல்ல? பால் வாசனைக்கு எறும்பெல்லாம் வருங்க. வெள்ளை துணியில போட்டீங்கன்னா தான் எறும்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். குழந்தைய கடிக்காம நம்மளால பாத்துக்க முடியுங்க. பக்கத்துல நான் வேற இல்லைல்ல, நீங்க தவிச்சு போயிட மாட்டீங்க. நீங்க தாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். எங்க கடல்ல முழுகி சாகிறது எப்படி இருந்தது தெரியுமா? மூக்கெல்லாம் உப்பு தண்ணி ஏறி வயிறெல்லாம் உப்பு தண்ணி நிறைஞ்சு மூச்சு விட முடியாம அப்படியே செத்து போறேன்னு எனக்கு தெரிஞ்சதுங்க. ஆனா அந்த ஒரு சில நிமிஷம் நான் பட்ட அவஸ்தை மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க மரண அவஸ்தை. அப்படிதான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு செத்து போனேங்க. எங்க நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல, எனக்கு கை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. இத பாருங்க, சாகும் போது யாரு நம்ம ரொம்ப நேசிச்சோமோ அவங்க முகம்தான் நம்ம கண்ணுல தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்க முகம் தாங்க கண்ணுல தெரிஞ்சது. ஆனா நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. ஏங்க என்ன தவிக்க விட்டுட்டீங்க? ஏங்க என்ன தவிக்க விட்டீங்க? ஏங்க என்ன தவிக்க விட்டீங்க? ஏங்க என்ன தவிக்க விட்டீங்க? ஐயோ தம்பி, தம்பி தம்பி அண்ணே, தம்பி அண்ணேப்பா, அண்ணே என்ன ஆச்சு? என்ன ஆச்சுனே? சொல்லுங்க. உங்க அண்ணே கனவுல வந்தாப்பா, என்னை விட்டு போயிட்டேன்னு கேட்கலாம். அழாதண்ணே, நம்பித்தானே தாடி கட்டிட்டு வந்து என்னை இப்படி கை விட்டுட்டேன்னு கேட்கிறாப்பா. நான் தான் கோயில அவ கை விட்டேன். என்ன போர்ஸ் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே அழாதண்ணே. இல்லண்ணே, நாம கூட இருந்திருந்தா அவன் செத்துருக்க மாட்டான்ல. என் கோயில நானே. ஐயோ அண்ணே, என்ன நீ அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே. நீ எப்படின்னா அண்ணிய கொல்லுவ? அண்ணிய நீ எந்த அளவுக்கு நேசிச்ச? எல்லாம் விதின்னு அண்ணிய கூப்பிட்டுக்கணும்னு கடவுள் நினைச்சிட்டாரு. அதை தவிர வேற எதுவும் இல்ல. இங்க பாரு, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. தம்பி தம்பி நீ பாருப்பா, செத்து போனவங்க கனவுல வந்தாங்கன்னா அவங்க ஆத்மா இந்த பூமி விட்டு கிளம்புறதுக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம முறைப்படி செஞ்சிடணும்பா. இல்லைன்னா அவங்க ஆவியா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம சீக்கிரமா அந்த காரியம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்பா. என் கோயில திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? தம்பி மனசு தேத்திக்கப்பா. அதுதானப்பா உண்மை. அந்த உண்மைக்கு நாம பழகிதானப்பா ஆகணும். இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு, உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை முகத்தை பாருப்பா, உனக்கு எல்லா கவலையும் மறந்துடும். ஆமாப்பா, அழாதப்பா, மனசை தேத்திக்கப்பா, அழாத. தைரியமா இரு. நீ முதல்ல படு. தம்பி படுக்க, படுத்துக்கப்பா, படுத்து கொஞ்ச நேரம் தூங்குப்பா. படு, எதை பத்தி யோசிக்காம படுப்பா. படுத்து தூங்கு. ஆமாம் சார், பாசமலர் மசாலா கம்பெனி ஆஃபீஸ் தான் சார். ஓகே சார், மேடம் வந்தோடனே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மேனேஜரை கூப்பிடுங்க. உள்ள இருக்காரு, கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன சொல்றது? லாஸ்ட் மந்த் இன்கம் டாக்ஸ் அக்கவுண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. 2-3 தடவை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே சப்மிட் பண்றதா சொல்லியிருந்தீங்க.
இது வரைக்கும் நீங்க சப்மிட் பண்ணல. இதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், நாங்க பழைய ஆபீஸ்ல இருந்து புது ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணதுல நிறைய ஃபைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆடிட்டர் கிட்ட ஒப்படைக்க லேட் ஆயிடுச்சு சார். ஆனா இப்ப கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். ஆனா எங்க மேடம் சைன் பண்ணணும் சார். அது முடிஞ்சிருச்சுன்னா இமிடியேட்டா சப்மிட் பண்ணிடுறோம் சார். உங்க மேடம் சைன் பண்ணோன்னா அதை வாங்கி உடனே சப்மிட் பண்ண வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு டைமு? சார், எங்க மேடம் வீட்ல ஒரு டெத்து. அவங்க இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கம்பெனி பக்கமே வர முடியாது. அவங்க வந்த உடனே சைன் வாங்கி சப்மிட் பண்ணிடுறேன் சார். நாளைக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணலனா உங்க மேடம் ஆபீஸ் பக்கமே வர முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் என்ன சார், நீங்க டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட்டை சீட் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? டாக்ஸ் சீட் பண்றதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? கம்பெனி இழுத்து சீல் வச்சிருவோம். அது மட்டும் இல்ல, உங்க ஓனரையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். நாங்க ஒன்னும் சீட் பண்ணல சார். ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு சார். அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். ஒரு 4 நாள் டைம் கொடுங்க சார். மேடம் வந்த உடனே கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணிடுறேன் சார். 4 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது மிஸ்டர். நாளைக்கு மதியானத்துக்குள்ள சப்மிட் பண்ணலனா நாளைக்கு சாயங்காலம் வந்து கம்பெனிக்கு சீல் வச்சிருவோம். என் ஜோனல்ல யாரும் ஒழுங்கினமா நடக்கிறதே எனக்கு பிடிக்காது சார். அவங்க வீட்ல ஒரு டெத்துன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே சார். இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டா இல்லை சார். டாக்ஸ் கட்ட வேண்டிய தேதியில தான் எல்லார் வீட்லையும் டெத்து நடக்குது. இன்னும் நீங்களாம் ஸ்கூல் பசங்க மாதிரியே பேசிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக சொல்றேன் சார், நாளைக்கு மதியானத்துக்குள்ள நீங்க டாக்ஸ் சப்மிட் பண்ணலனா கம்பெனி இழுத்து மூட்டு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க சார். தம்பி, பூவரசு தம்பி, எழுந்திருப்பா. இந்த டீயை குடி. இந்தாப்பா, குடிப்பா, குடி குடி. தம்பி, மல்லிகா, என்னங்க மாமா? என் பாரு, இன்னைக்கு கம்பெனிக்கு போலியா? இல்லைம்மா, இன்னும் 2 நாள் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி, இன்னைக்கு நீங்க கம்பெனிக்கு போறீங்களா? இல்லம்மா, இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில நான் எங்கேயும் போக முடியாது. நம்ம ஒருத்தரால எல்லாரும் வேலையை விட்டு உட்காந்துருக்காங்களே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க கிருஷ்ணமூர்த்தி சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு மேடம். ஆனா ஒரு எமர்ஜென்சி, நீங்க ஒரு ஹாஃப் டே ஆபீஸ்க்கு வந்து நம்ம ஆடிட்டரோட உட்கார்ந்தாதான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஒரு அரை நாள் வந்துட்டு போக முடியுமா மேடம்? என்ன சார் பேசுறீங்க? எங்க ஃபேமிலில என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? ஒரு வாரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லா வேலையும் நீங்களே பாருங்கன்னு சொல்லியாச்சுல்ல. மறுபடியும் வந்து என்னையே கூப்பிட்டு இருக்கீங்க. ஏன் நான் இல்லாம அங்க எந்த வேலையும் ஓடாதா? அது இல்ல மேடம், இது இன்கம் டாக்ஸ் விவகாரம். அதுலயும் இப்ப நிறைய ஃபைல்ஸ் வேற மிஸ் ஆயிருக்கு. மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நீங்க வந்தாதான் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு ஆடிட்டர் சொல்றாரு மேடம். என்னால வர முடியாது சார். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதையே நீங்க பாருங்க. இன்னைக்கு மதியத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும் மேடம்.
இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். கம்பெனிக்கே சீல் வைப்பன்னு அந்த ஆபீசர் மிரட்டுறாரு மேடம். அது எப்படி கம்பெனிக்கு சீல் வைப்பாங்க? அதான் நம்ம டைம் கேட்டிருக்கோம்ல. அந்த டைம் நேத்தோட முடிஞ்சு போச்சு மேடம். அதுலயும் அந்த ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. நாளைக்கு நீங்க சப்மிட் பண்ணலனா கம்பெனிக்கு சீல் வைப்பன்னு மிரட்டுறாரு மேடம். என்ன ஆகுதோ ஆகட்டும் சார். என்னால அடுத்த வாரம் தான் ஆபீஸ்க்கு வர முடியும். அப்ப என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆடிட்டர் கிட்ட கேட்டு இப்ப உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். நம்மளால தங்கச்சி கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தாமரை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அண்ணன் நல்லா தெம்பாதாப்பா இருக்கேன். நீ கிளம்பி போய் வேலையை பாருப்பா. இல்லண்ணே, கம்பெனில ஒன்றும் அவசரம் இல்லை. நான் மெதுவா போய்க்கிறேன். இல்லைப்பா, என்ன நடந்தாலும் கம்பெனி வேலையில் பார்த்தானப்பா ஆகணும். எல்லாரும் கிளம்புங்க. நான் தான் தெம்பா இருக்கேன்னு சொல்கிறேன்ல. மாப்பிள்ள, நீங்களும் கிளம்பி போய் வேலையை பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகட்டும் போர்ஸு. வீட்டில் ஆளும் பேருமா இருந்தால் தானே உங்களுக்கும் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இனிமே நல்லா இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மாப்பிள்ள. மனசு அப்படியே தான் இருக்கும். நாம தான் நல்லாக்கிக்கிறணும். அதுக்கு நான் தயாராகிட்டேன். நீங்க கிளம்புங்க. சரிண்ணே, நானும் அவரும் போறோம். மல்லிகாவும் விமலும் இங்கே இருக்கட்டும். இல்லப்பா, அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். தனியா இருந்தா தான் என் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அம்மாடி, பூவரசு தம்பி ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? சில நேரத்துல தனியா இருக்கிறது தான் மனசு சரி பண்ணும். நாம கிளம்பலாமா? இல்ல அத்தை, பாப்பா இருக்கா. அவளை விட்டுட்டு எப்படி போக முடியும்? மல்லிகா, பாப்பா இங்கே இருக்கட்டும்பா, நான் பார்த்துக்கிறேன். இல்லண்ணே, பாப்பா என் கூட தான் இருக்க போறா. அவளை நான் தான் வளர்க்க போறேன். எதுக்குப்பா? உங்க 2 பேத்துக்கு குழந்தைய இருக்குங்க. நீங்க அவங்கள பார்த்துக்கிறனால பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. என்னென்ன பேசுற? நீ தனி ஆளா இருந்து எங்க 2 பேரையும் பார்த்து வளர்க்கல. எனக்கு 2 குழந்தைங்க இருந்ததுன்னா நான் 2 பேரையும் தானே வளர்ப்பேன். நான் பாப்பாவை 2வது குழந்தைய நினைச்சுக்கிறேன்னு. என் வீட்லயே வளரட்டோன்னு அவளை நாங்க நல்லா பார்த்துப்போம். அதுக்கு இல்லப்பா. அண்ணா, அக்கா சொல்றதா சரி. பாப்பாவை நாங்க 2 பேரும் வளர்த்துக்கிறோம். நீ அப்பப்ப வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டா போதும். இல்லப்பா, அது மச்சான், அவங்க யாருங்க மச்சான்? நீங்க வளர்த்த தங்கச்சிங்க தானே? அவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க மச்சான். தயவு செஞ்சு அமுச்சு வைங்க. நாங்களும் சேர்ந்து பாப்பா நல்லபடியா பார்த்துக்கிறோம். தம்பி, உனக்கு எப்ப தோணுதோ அப்பப்ப வந்து குழந்தைய பாத்துக்கப்பா. நாங்க வளர்க்குற மாதிரி இருக்காதுப்பா. சரிங்க அத்தை, என் குழந்தைய தங்கச்சியிலே பார்த்துக்கிட்டேன்.
நீங்க இதை பத்தி வரேன். யோசிக்காதீங்க. சரிங்க தைரியமா சார். வர மச்சான். சரிங்க மாப்பிள்ள. உடம்பு பார்த்துக்கோ போகிறோம் தைரியமா இருக்கு. வரேன்னு சரிப்பா. வரோண்ணே. பூவரசு, பூவரசு, என்னப்பா இப்படி தளர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்க? வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயம்தான் உனக்கு நடந்திருக்கு. அதுக்காக மனசை நீ தளர விட்டுறக்கூடாதுப்பா. நீ தைரியமா இல்லனா எல்லாரும் உன் பிள்ளையே தான் திட்டுவாங்க. புள்ள பிறந்த நேரம் அம்மாவை முழுங்கிடுச்சுன்னு பேசுவாங்க, அப்படியே விழுக்காட்டிருச்சுன்னு பாங்க. நீ பெத்த பிள்ளைக்கு அப்படி ஒரு பழி வர்ற மாதிரி நடந்துக்கலாமா? வேலை செய்ய ஆரம்பிப்பா, அப்பதான் மனசு சரியாகும். ஆனா பூவரசு மச்சான் அப்படி இல்ல. அவருக்கு தங்கச்சிங்க தான் உயிர், தங்கச்சிங்க தான் உலகம். அவருக்கு தங்கச்சிங்களுக்கு மேல